கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். 28வது நாள் கிருபையின் கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடைபெற்று வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே எல்லாவற்றையும் பார்க்கிலும் கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது, இந்த உலகத்தை விட கிருபை மேலானது. இயேசு கிறிஸ்து கிருபை மேலானது. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்து விட்டது என்றால் அந்த மனுஷனை யாராலும் அழிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து கிருபை பெற்ற குடும்பத்திற்கு விரோதமாய் எந்த ஆயுதங்கள் எழுப்பினாலும் வாய்க்காதே போகும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் செய்தி கேட்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிருபையின் செய்தியாக எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தை 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்தியை பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக்க வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினவர்கள் அப்படியே செய்தார். கவனியுங்கள், ஒரு பெண் பட்டத்துக்கு ராணியாய் இருக்கும் போது, அந்த ஆகாஸ்வேரு ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணும் போது, மந்திரிகள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில தன் மனைவி அடைத்த போது, தன்னுடைய மனைவி வரமாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்ததனால, ராஜாவுடைய வார்த்தைக்கு அவமதிப்பு உண்டாக்கினபடினாலே அங்கே கோர்ட்டுக்கு போல, கேஸ் போடல, அங்கேயே அந்த ஆகாஸ்வர் ராஜாவுடைய மனைவியை தள்ளுபடி செய்துவிட்டு இன்னொரு ஒழுக்கமும் ஞானமும் தேவ பயமும் நிறைந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்படி தீர்மானிக்கிற வேளையிலே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அரசாங்கத்துடைய அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில கன்னிமாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த தேசத்தில் இருக்கிற திருமணமாகாத கன்னி பெண்களை கொண்டு வந்து ராஜா ஆகாரம் கொடுத்து அவர்களை அலங்கரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிப்பு செய்து ராஜாவுக்கு முன்பாக இன்டர்வியூ, அதாவது ராஜா ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், பட்டத்துக்கு ராணியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜா சபையிலே தீர்மானம் ஏற்றப்பட்டது. அப்படியாகவே செய்கிறார்கள். எல்லா தேசத்தில் உள்ள கன்னி பெண்களை கொண்டு வந்து மாடத்தில் வைத்து அங்கே உபசரிக்கிறார்கள். உபசரிக்கிற வேளையிலே ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாத கந்தக வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி விவிதமாக ஸ்திரீகள் முறையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரினிடத்தில் பிரவேசிக்க அவர்களுடைய முறை வருகிற போது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 12 மாதம் 1 வருஷம் ராஜ சாப்பாடு, ராஜ வஸ்திரம், அருமையான ஆகாரம், நல்ல ஒரு புஷ்டி, நல்ல ஒரு காரியங்களை செய்து வருகிறார்கள். அப்பொழுது எல்லாம் ஆயத்தமான பிறகு ஒவ்வொரு ஸ்திரீயாக எங்க போகணும்னா ராஜா முகத்தை போய் பார்க்கணும். ராஜா அங்கே தேர்ந்தெடுப்பார். ராஜா அங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, 17வது வருஷம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அருமையான காரியம். தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டதுக்கு காரணம், ஒரு ராஜ சமூகத்தில் ஒரு ராஜாவுடைய வார்த்தை போகும்போது அந்த வஸ்தி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி கீழ்ப்படியாமல் போனார். இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ராஜ சமூகத்துக்கு வரவில்லை.
வரமாட்டேன் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த கீழ்ப்படியாமை ஒரு ராஜாவோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து விட்டார். அதுபோலதான் இன்றைக்கு ஸ்தாபனங்கள் இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல், இயேசு கிறிஸ்து ராஜா சொன்ன அந்த காத்திருந்து ஜெபித்து புதுபலன் அடைந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆவியானவராய் போதித்த இந்த போதனைகள் எல்லாம் தள்ளிவிட்டார்கள். ஆயினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தர் ஒரு எளிமையான பொண்ணு, ஏழ்மையான பொண்ணு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்ததாம், இரக்கம் கிடைத்ததாம், அன்பு கிடைத்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எஸ்தருங்கிற பொண்ணு கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால், கிறிஸ்து அந்த சரீரத்துல மகிமைப்பட்டபடியினால் அந்த எஸ்தருடைய முகம் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது. அதுபோல இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு நம்முடைய சபையினுடைய முகம், நம்முடைய குடும்பத்தோட முகம், நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் முகம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ராஜா நம்மை பார்க்கும்போது, எனக்கு பிரியமான ஆத்துமா இது, எனக்கு பிரியமான ஜீவன் என்று சொல்லி நம்மை பாராட்டுகிற அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த மகள் ஒரு அனாதையாய் இருந்தாலும் எஸ்தருக்கு ஒரு வாழ்வு வந்தது. அதுதான் தாழ்மை உள்ள ஒரு உயர்ந்த நிலைக்கு போவது. கர்த்தர் நினைச்சாதான் தாழ்மையிலிருந்து உயர்வுக்கு வர முடியுங்கிற ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கிறது. ஏழ்மையான பெண்ணு, ஏசப்பா கிருபையில அந்த பெண்ணுக்கும் ஒரு வாழ்வு வந்தது. அதுவும் கர்த்தருடைய கிருபை. இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான நாமத்திலே இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். எஸ்தரை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எளிமையான ஏழ்மையான பாத்திரங்களை எடுத்து, மனுஷர்களை எடுத்து உயர்த்துகிற தேவன். மனம் திரும்பி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நீங்கள் எஸ்தரை போல மனத்தாழ்மையோடு, எளிமையோடு, ஏழ்மையோடு இருப்பீர்களானால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசம் ஒரு நாளைக்கு நீங்க இந்த பூமியில பட்டத்து ராணி ஆவீர்கள். அல்லது இயேசு கிறிஸ்து வருகையில அந்த ராஜாவுக்கு பட்டத்து ராணியாக, மணவாட்டியாக அருகாமையில் இருப்பீர்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்தர் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல சம்பவத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த எஸ்தர் காலத்துல கர்த்தர் கிரியை செய்து உதவி செய்திருக்கிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவுடைய கண்களில் இரக்கமும் அன்பும் தெய்வம் கிடைத்ததாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2024 ஆண்டில் 12 மாதங்கள் உடைய கண்கள் இரக்கமும் தெய்வம் கிடைத்து சபையை எங்களையும் பராமரித்து பாதுகாத்து கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலக நாடுகள் எல்லாம் ரட்சியும் அப்பா. உலக நாடுகளுடைய சமாதானத்தை எல்லாம் நீர் கட்டளிடும். எல்லா நாடுகளுக்கும் சமாதானத்தை கட்டிடும். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புடுகிறையா. தேசத்தை ரட்சித்து ஆசீர்வதி. எல்லா இன மக்களும் எல்லா வர்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தோடு இருக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு நீர் வழி நடத்த பலப்படுத்தும். பெரிய காரியங்கள் செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.